செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. 6ஆம் வகுப்புக்கான அஃபீஷியல் ஆனுவல் எக்ஸாம் ஓகேங்களா. ஸோ முழு ஆண்டு தேர்வுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் இது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்ப்பீங்கன்னா நீங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். இந்த மாதிரி அதை மறக்காம பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து இங்கிலீஷ் மேக்ஸின்னு சொல்லி எல்லா வீடியோவும் போடுவோம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே போடுவோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே பாருங்கள், 1 மார்க் பாருங்கள். கலைக்கூடமாக காட்சி தருவது எது? இதுக்கான ஆன்சர் கீழே கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆன்சர் கீழே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விட்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷனே உங்களுக்கு லிங்க்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ கீழே கிளிக் பண்ணி அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு ஆன்சர் கீழே அப்லோட் பண்ணிடுவேன். அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. 1 மார்க் பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், 1 2 3 4 5 6 6 1 மார்க். ஓகேவா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் நீங்களும் பார்த்தீங்கன்னா இதுக்கு இதான் மாதிரி ஆன்சர்னு சொல்லி 1 2 3 4 5 6 நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கும் படிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக நானும் ஆன்சர் கீ போட்டுறேன் வாட்ஸ்அப் சேனலில். முடிஞ்சாலும் கமெண்ட்லேயும் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? பார்த்துட்டிங்களா 1 மார்க்கு? 1 2 3 4 5 6. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். வள்ளலாறு, இலக்கிய மாநாடு, அன்னை தெரசா, கைலேச சாய் சஸ்திரி, அப்புறம் சொற்றொழில் அமைத்து எழுதுக. ஸோ பாருங்கள், பகுதி 3 பாருங்கள். சொற்றொழில் அமைத்து எழுதுக, பாதுகாக்க அமைதி 11 12. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட் நீங்கள் புக் பேக்கெல்லாம் தரவு பண்ணி முடிங்க. ஓகேங்களா? பகுதி 4 பாருங்கள். ஸோ இந்த 7ல் நீங்கள் 5 எழுதுனா போதுமானது. ஓகேங்களா? ஸோ எனி 5 எழுதுனா போதும். ஓகேங்களா? 2 வேணாலும் நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஸோ எந்த 2 வேணாலும் நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேங்களா? டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ 13 14 15 16 17 18 19. ஓகேங்களா? தெளிவாக படித்து பார்த்து கரெக்டாக எழுதுங்க. அடுத்து அடிப்பிராமல் எழுதுக 20 21. அதுக்கப்புறம் ஏதேனும் 2க்கு மட்டும் விடையளிக்கவும். பராபர கண்ணியின் தாயும் மணவர் குருவனை யாவை? இது உங்களுக்கு 5 மார்க். ஓகேவா? ஸோ இந்த 4ல் நீங்கள் ஏதோ 2 எழுதிக்கோங்க. சூஸ் பண்ணி கரெக்டாக 2 எழுதிக்கோங்க. ஓகேங்களா? எனி 2 தான். ஸோ மீதி 2 வந்து சாய்ஸில் விட்டுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து பகுதி 7 பாருங்கள். ஓகேங்களா? ஸோ 27 28. இது 2ல் ஏதோ 1 எழுதணும். ஓகேங்களா? அதே மாதிரி கடிதம், தேசிய ஒருமைப்பாடு என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக. நூலக வசதி வேண்டி விண்ணப்பம் கடிதம் எழுதுக. இந்த 2ல் ஏதோ 1 எழுதணும். அதே மாதிரி இந்த 2ல் ஏதோ 1 எழுதணும். ஓகேவா? எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்று தான். சிம்பிளாக தான் எழுதணும். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பகுதி 8 பாருங்கள். கடைசியாக ஒன்று உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் எல்லாமே எழுதணும். நீங்கள் ஓகேவா? அந்த 5மே எழுதணும். இரு பொருள் தருக, கலைச்சொல் தருக, அகராதியை பயன்படுத்தி பொருள் தருக. ஸோ ஒளி வேறுபடுத்தி வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. கட்டணங்களில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்கள் உருவாக்குக. ஓகேங்களா? சிம்பிள் தான். ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா கௌதம் மீடியான்னு ஒரு கமெண்ட் ஹார்ட் போட்டு விடுங்க கமெண்ட் செக்ஷனில். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் வேணும்னா அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து இங்கிலீஷ் மேக்ஸின் சோஷியல் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு பகிருங்க. அப்படியே நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். ஸோ பாய் செல்லக்குட்டீஸ். பாய்.